Taste the Daily. பிரதமர் நரேந்திர மோடியை திரு 29 பைசா பிரதமர் என்று அமைச்சர் உதயநிதி விமர்சனம் செய்ததற்கு காட்டமாக பதிலடி கொடுத்துள்ளார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை. இருவரின் கருத்துக்களை தற்பொழுது பார்க்கலாம். ஆனா மோடி என்ன தெரியுமா பண்ணுவாரு? நல்லா வடை சுடுவாரு. ஆனா அந்த வடையை கூட நமக்கு தர மாட்டாரு, அவரே சாப்பிட்டுருவாரு. அந்த அளவுக்கு ஒரு ஒன்றிய பிரதமர் தான். அவருக்கு பேரை மாத்திட்டேன். அவருக்கு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு செல்ல பேர் வச்சிருக்கிறோம். என்ன பேரு? திரு சத்தமா சொல்லுங்க. ஒன்றிய பிரதமரோட பேர் என்ன? ஒன்றிய பிரதமரோட பேர் என்ன? திரு 29 பைசா. ஏன்னு சொல்லட்டுமா? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நாம ஜிஎஸ்டி வரி கட்டுறோமா? ஜிஎஸ்டி வரி கட்டுறோம். தமிழ்நாட்டில இருந்து ஒவ்வொருத்தரும் தமிழ்நாட்டுக்கு இந்திய ஒன்றிய அரசு கட்டுறோம். ₹1 கட்டுறோம். ஆனா நமக்கு திருப்பி எவ்வளவு தெரியுமா தராரு? வெறும் 29 பைசா மட்டும் தான் தராரு. இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா என்ன சொல்றாங்க? ₹100 நாங்க கொடுத்தோம், ஆனா 29 ரூபா தான் கொடுத்தாங்க. அப்படி உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாரு? மோடியை 29 பைசான்னு சொல்லுவாராமா. கேட்டீங்களா? அப்ப நம்ம தொண்டர்கள் சொல்றாங்க, அப்ப உதயநிதி ஸ்டாலின் கஞ்சா உதயநிதி ஸ்டாலின் சொல்லிடலாமா? நீங்களே வந்த பிறகுதான் தமிழகத்தில் கஞ்சா புழக்கமே அதிகமா இருக்கு. இன்னைக்கு தமிழகத்துல கஞ்சா விற்கவெல்லாம் பிடிக்கணும்னா அறிவாலய வாசலுக்கு போனா போட்டோ எடுக்க நிற்பான். அவன் அப்படியே வண்டியில் ஏற்றிட்டு வந்து அவனை பார்த்தீங்கன்னா அந்த குரூப்ல அங்கதான் இருக்கு. ஜாஃபர் சாதிக்கில் இருந்து தமிழகத்துல முன்னாடியில குற்றப்பணிகள் யார் இருக்கிறாங்களோ அவர்கள் எல்லோரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில வரிசை கட்டி போட்டோ எடுத்து நான் முக்கியமானவன் காட்டுறேன். Taste the Daily.